வணக்கம் நண்பர்களே. மருத்துவமனையில் அனிதா ராதாகிருஷ்ணன் அனுமதி. திருச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் உடல்நலவு குறைவு காரணமாக திருச்செந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னையில் முகாமிட்டிருந்தாங்க. மேலும் இந்நிலையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சட்டசபை கூட்டத்தொடர் நடக்காது என்பதால் அனைத்து சட்டசபை உறுப்பினர்களும் தங்களது சொந்த தொகுதிக்கு வருகை தந்தாங்க. அந்த வகையில் திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று மதியம் 1:30 மணி அளவில் விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வருகை தந்தார். அங்கிருந்து தூத்துக்குடியில் உள்ள அவரது இல்லத்தில் ஓய்வெடுத்து பின் அவர் மாலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள பூமங்கலம் பகுதியில் நடைபெறும் முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் விமான நிலையத்தில் இருந்து இறங்கும் போதே அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு திருச்செந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வருகை தந்தார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதாகவும் இரவு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று காலை மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அதன் பிறகு செல்லலாம் என்று அறிவுரை வழங்கினார்கள். இதனையடுத்து அவர் திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கார். மேலும் சமீபத்தில் தவேக தலைவர் விஜய் அவர்களின் எலும்பை உடைப்பேன் என கூறியதன் காரணமாக அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு ஜாமீன் பெற்று அவர் வெளியே வந்தார். தொடர்ந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய முதல்வரை இவ்வாறு தரைகுறைவாக பேசியது என் தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என சட்டசபையில் மன்னிப்பு கேட்டிருந்தார். அதன் பிறகு பிரச்சனை சுமூகமாக முடிந்தது. ஆனால் திடீரென அவருக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டிருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அவரின் சர்க்கரை அளவு எவ்வாறு இவ்வளவு உயரத்திற்கு சென்றது, அதற்கு காரணம் என்ன என தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டசபை உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் திடீரென உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சம்பவம் தற்போது திமுகவினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.